கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய மாதத்தின் முதல் நாள் காலை வேளையில் கர்த்தருடைய பாதப்படியிலே கடந்து வந்து அவரை மகிமைப்படுத்தும்படியாக இப்படிப்பட்ட நேரத்தை கொடுத்த கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நேரத்திலே கர்த்தருடைய வேதத்திலிருந்து சில வேத வார்த்தைகளை உங்களோடே பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். 37ஆம் சங்கீதத்தில் தேவனுடைய மனிதனாகிய தாவீது ஆண்டவர் கொடுக்கிறதான 7 மேன்மையான ஆசீர்வாதங்களை பற்றி சொல்லியிருக்கிறார். அந்த வேத பகுதி தொடங்கும் பொழுது பொல்லாதவர்களை பற்றியும் அவர்கள் என்னெல்லாம் அநியாயம் செய்வாங்க என்பதை பற்றியும் இதெல்லாம் எழுதியிருக்கு. நாம் இந்த சங்கீதத்தில பொல்லாதவர்களுக்கு வரப்போகிறதான தீமையை பற்றி கவனிக்கப் போகிறதில்லை. கர்த்தரை சார்ந்து வாழ்கிற மக்களுக்கு ஆண்டவர் தருகிற 7 ஆசீர்வாதங்களை தான் நாம் சுருக்கமாக கவனிக்க இருக்கிறோம். முதலாவது 37ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். முதலாவது குறிப்பு, நம்முடைய ஜெபத்திற்குரிய வேண்டுதலுக்குரிய பதிலை ஆண்டவர் அருள் செய்கிறார். நம்ம பல ஜெபங்களை தேவ சமூகத்தில் வைத்து ஜெபித்திருக்கிறோம். திரளான ஜெப குறிப்புகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணியிருக்கோம். நம்முடைய தனிப்பட்ட காரியங்கள், குடும்பத்தின் காரியங்கள், சபை சார்ந்த விஷயங்கள், அதே போல நட்புகள், உறவுகள், தேசம், இப்படி எத்தனையோ விதத்தில் நாம் என்ன செஞ்சிருக்கோம், ஜெபத்தை தேவ சமூகத்திலே வைத்திருக்கிறோம், வேண்டுதல் பண்ணியிருக்கோம். அப்படி ஜெபித்ததற்குரிய பதிலை கர்த்தர் செய்வாராம், அருள் செய்வார், இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் என்று இந்த வசனம் சொல்கிறது. அதுக்கு அங்க ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்கு, நீ என்ன செய்ய, கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியா இரு. ஜெபிக்கும் பொழுது ஒருவேளை அழுது கண்ணீர் விட்டு கதறி நாம் ஜெபிக்கிறோம். இயேசுவே அப்படி ஜெபம் பண்ணார். பலத்த சத்தத்தோட கண்ணீரோட இயேசு தேவன் நோக்கி கூப்பிட்டார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. அதற்கு பின்பு நாம் ஜெபித்து முடித்த பின்பு அதே வியாகுலத்தோடு துக்கத்தோடு இருக்கக்கூடாது என்பதை இந்த வசனம் சொல்லிக் கொடுக்கிறது. இந்த வசனத்துக்கு சரியான உதாரணம் பார்த்தீங்கன்னா, அன்னாளுக்கு பிள்ளை இல்லை, மிகவும் அவமானப்படுகிறாள், நிந்தை வேதனை இருக்கிறது, மனக்லேசம் இருக்கிறது. அவள் தேவ சமூகத்துக்கு செல்கிறாள், அவளுடைய இருதயத்தை உடைத்து தேவ சமூகத்தை ஊற்றி ஜெபிக்கிறாள். அதற்கு பின்பு அவள் என்ன செய்யல, துக்கமுகமா இருக்கவில்லை என்று 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். தேவ சமூகத்துல ஒரு காரியத்தை வைத்து ஜெபித்துட்டோம்னா அதுக்கப்புறம் துக்கமா இருக்கக்கூடாது, மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டும். அப்பொழுது அவர் நம்முடைய வேண்டுதல்களை நமக்கு அருள் செய்வார். 2வது 5ஆம் வசனம், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஒவ்வொரு வசனத்திலையும் ஒரு கண்டிஷன் சேர்த்து சொல்லியிருக்கு. வழியை கர்த்தருக்கு ஒப்புவிச்சிரு, ஆண்டவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவர் என்ன செய்வாரு, காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நமக்கு எதிராய் வருகிறதான ஆயுதங்கள் வாய்க்காமல் போக செய்வார். நமக்கு எதிராய் வருகிற சத்ருவின் தூஷணங்கள், சாபங்கள், தீமைகள் நமக்கு வாய்க்காதபடி ஆண்டவர் செய்வார். நம்முடைய காரியத்தை அவர் வாய்க்க செய்வார். சங்கீதம் 1 நாம் படிக்கிறோம் இல்லையா, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று எழுதியிருக்கிறது. யாரு, கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருந்து இரவும் பகலுடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் செய்கிறது எல்லாமே வாய்க்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதுக்கு ஒரே ஒரு காரியம் தான் இருக்கு, நம்முடைய வழியெல்லாம் கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுத்துடணும். நம்முடைய எதிர்கால காரியங்கள், நம்முடைய திட்டங்கள், நம்முடைய இருதயத்தின் எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் காரியங்களை வாய்க்க செய்கிற கர்த்தர். இந்த புதிய மாதத்தின் இந்த 1ஆம் தேதி காலையிலிருந்து ஒவ்வொரு நாளும் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் கையில ஒப்பு கொடுப்போம். நம்முடைய வழியை ஆண்டவர் கையில ஒப்பு கொடுப்போம். நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் கையில ஒப்பு கொடுப்போம்.
நம்முடைய வேலையை, பொறுப்புகளை கர்த்தருடைய கைகளிலே ஒப்புக் கொடுப்போம். ஊழியத்தின் காரியங்களை அவருடைய கரங்களில் ஒப்புக் கொடுப்போம். அவரே காரியத்தை செய்வாரு, வாய்க்க பண்ணுவார். 3வது குறிப்பு 6ஆம் வசனம். உன் நீதியை வெளிச்சத்தைப் போலவும், உன் நியாயத்தை பட்டப்பகலைப் போலவும் விளங்க பண்ணுவார். அடுத்தது விளங்க பண்ணுவார். முதலாவது குறிப்பு வாசித்தோம், அருள் செய்வார். 2வது குறிப்பு வாய்க்க பண்ணுவார். 3வது விளங்க பண்ணுவார். என்ன விளங்க செய்றார்னா, நம்முடைய நீதி, நம்முடைய நியாயம், ஒருவேளை இவைகள் மனிதர்களுக்கு முன்பதாக எடுபடாமல் இருக்கலாம். ஆனா நமக்குள் இருக்கிறதான அந்த நீதியை கர்த்தர் விளங்க செய்கிறவராய் இருக்கிறார். நம்மிடத்தில் அநீதி இல்ல, நாம வஞ்சகம் செய்யவில்லை, நாம் அநியாயம் செய்யவில்லை, நாம் யாருக்கும் தீமை செய்யவில்லை என்பதை கர்த்தர் என்ன செய்வாரு, இந்த மாதத்தில் உங்களுக்கு விளங்க செய்வார். சிலர் பாருங்க, தேவ மக்களை, தேவ ஊழியர்களை, கர்த்தரை சேவிக்கிற மக்களை ஏதோ குற்றவாளிகளைப் போலவே பார்ப்பார்கள். ஆனா நம்மிடத்திலே உள்ள நீதி மிக பிரகாசமானது, வெளிச்சத்தை போல, பட்டப்பகலை போல நம்முடைய நீதி இருக்கிறது என்பதை ஆண்டவர் விளங்க செய்கிற தேவனாக இருக்கிறார். 4வது குறிப்பு 17ஆம் வசனம். துன்மார்க்கருடைய முயங்கள் முறியும், நீதிமான்களை கர்த்தர் தாங்குகிறார். ஆண்டவர் என்ன செய்வாராம், நம்மை தாங்குவார் என்று எழுதி இருக்கிறது. அதாவது 91ஆம் வசனத்தில் நாம் படிக்கிறோம், உன் பாதம் கல்லில் இடராதபடி தூதர்கள் தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். தாங்குவார் எழுதிருக்கலையாங்க. ஆண்டவர் சொல்ற, நான் தாங்குவேன், ஏந்துவேன், தப்புவிப்பேன், சுமப்பேன் என்று ஆண்டவர் நம்மை பற்றி சொல்லுகிறார். நம்மை தாங்குவதற்கு, நம்மை தப்பு வைப்பதற்கு, நமக்கு கைத்தாங்கல் கொடுப்பதற்கு யாரும் இல்லாம இருக்கலாம். நம்ம தடுமாறி விழ ஏதுவா இருக்கலாம். என்னுடைய கைகள், கால்கள் பலவீனப்பட்டு விட்டதே, என்னை இப்பொழுது தாங்குபவர்கள் யார்? என்னை கையிலாக கொடுத்து நடத்துவது யார்? என்னுடைய இந்த பலவீன நேரத்தில் என்னோட கூட இருந்து எனக்கு ஒத்தாசை செய்வது யார் என்கிறதான தயக்கத்தோடு, மன கலக்கத்தோடு நீங்கள் இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, அவர் உங்களை தாங்குவார். நீதிமான்களையோ கர்த்தர் தாங்குகிறார். எல்லாத்தையும் ஆண்டவர் தாங்க மாட்டார். நீதிமான்களாகிய அவருடைய மக்களை தான் கர்த்தர் தாங்குவார். அவரை மட்டும் சேவிக்கிறதான பரிசுத்தவான்களுக்கு தான் கர்த்தர் தாங்காக இருப்பார். அவர்தான் அவர்களுக்கு நிழலாக இருப்பார். அடுத்தபடியாக 37ஆம் சங்கீதம் 23ஆம் வசனம். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். அடுத்தது பாருங்க, 5வது குறிப்பு, கர்த்தர் தம்முடைய மக்கள் மீது பிரியமாயிருக்கிறார், ஆவலாயிருக்கிறார், விருப்பமாயிருக்கிறார். பல பேர் நம்மை வெறுப்பார்கள். உலகம் நம்மை வெறுக்கும், இனஜன பந்துக்கள் நம்மை வெறுப்பார்கள், நட்புகள் நம்மை வெறுக்கும். ஆனால் ஆண்டவர் நம்மேல் பிரியமாயிருக்கிறார். நம்மை வெறுக்காதவர் இயேசு ஒருவர் தான். எந்த நிலையிலே நாம் இருந்தாலும், ஒருவேளை ஏழ்மை நிலையிலே, பரிதாபமான நிலையிலே இருந்தாலும் ஆண்டவர் நம்மை வெறுக்க மாட்டார், நம்மேல் பிரியமாயிருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். உலகம் வெறுக்கிறதே என்று சொல்லி நீங்கள் துவண்டு போகாதிருங்கள். சொந்தங்கள் வெறுக்கிறதே என்று சொல்லி நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். நட்புகள் வெறுக்கிறதே என்று மன கலக்கம் அடையாதிருங்கள். இயேசு உங்கள் மேல் பிரியமாயிருக்கிறார். அவர் ஒரு நாளும் வெறுக்க மாட்டார். சில நேரம் நம்முடைய உடன்பிறப்புகள், நமக்கு மிகவும் நெருக்கமானவர்கள், நம்மை முன்பு நேசித்தவர்கள் இப்ப நம்ம ரொம்ப வெறுக்கலாம், நம்மை நிராகரிக்கலாம்.
அசட்டை பண்ணலாம், அற்பமா எண்ணலாம், குறை கூறி தூற்றி திரியலாம். இயேசு உங்கள் மேல் பிரியமாயிருக்கிறார். இந்த புதிய மாதத்தில் அவனுடைய பிரியம் உங்கள் மேல் இருக்கும். 6வது 37ஆம் சங்கீதம் 34ஆம் வசனம். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள். அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். இங்க கர்த்தர் உன்னை உயர்த்துவார் என்கிற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். யாரெல்லாம் ஆண்டவர் மீது விசுவாசம் வைத்து ஆண்டவராகிய இயேசுவை பின்பற்றி வருகிறார்களோ அவர்களை கர்த்தர் தாழ்த்த மாட்டார், மாறாக அவர்களை கர்த்தர் உயர்த்துவார். அன்பானவர்களே, தேவ சமூகத்தில் நம்மை நாம் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவர் நம்ம என்ன செய்வாரு? உயர்த்துவார் என்று நாம் வாசிக்கிறோம். மேக்சிமம் இந்த ஒவ்வொரு குறிப்பிலையும் சில கண்டிஷன் சொல்லிருக்கு. இந்த 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 வசனத்தையும் பாருங்க, கர்த்தருக்கு காத்திருந்து அவர் வழியை கைக்கொள். யார் ஆண்டவருக்காக காத்திருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் வெறுமனே விட்டுவிட மாட்டார். நானும் 5 வருஷமா கர்த்தரை சேவிக்கிறேன், 10 வருஷமா கர்த்தரை சேவிக்கிறேன், 20 வருஷமா கர்த்தரை சேவிக்கிறேன். ஆனா எந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் இல்லை, அப்படியே தான் நான் இருக்கேன் என்று ஒருவேளை சோர்ந்து போயிருக்கீங்களா? இயேசு உங்களை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். அவர் ஒரு நாள் உங்களை தாழ்த்த மாட்டார். பாருங்கள், இந்த கர்த்தரை சார்ந்து இருக்கிற மக்களை கர்த்தர் உயர்த்துவார் என்பதற்கு ஒரு மிக சிறந்த உதாரணம் மொர்தெகாய். மொர்தெகாயை பாருங்கள், இவ பெர்சியா நாட்டிலே வாசல் காவலாளியாக உட்கார்ந்து இருக்கிறார். வயது கிட்டத்தட்ட 85, 90 வயது இருக்கும் மொர்தெகாய்க்கு. ஏனென்றால் அவர் இங்கிருந்து யூதாவிலிருந்து சிறையாக பிடித்துக் கொண்டு போகப்பட்ட வாலிபன். இவர் பாபிலோனிய சாம்ராஜ்யம் முடிந்து, அடுத்தபடியாக மேதிய சாம்ராஜ்யம் முடிந்து பெர்சியா ஆளுகையில் இருக்காரு. நீண்ட காலமாக அடிமைத்தன வாழ்வில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்போ ஒரு நாள் கர்த்தர் இந்த மொர்தெகாயை உயர்த்துகிறார். ஆண்டுடைய சத்தியத்தை கைக்கொண்டு எந்த காரணத்தை கொண்டு உலகத்திற்கும் மனிதனுக்கும் அடிபணியாமல் கர்த்தரை மட்டுமே தன்னுடைய நோக்கமாக கொண்டு வாழ்ந்த இந்த மொர்தெகாயினுடைய உயர்வு எவ்வளவு மேன்மையா இருந்துச்சு. உண்மையிலே சரித்திர ஆகமங்கள் இப்படி சொல்லுகிறது. அந்த மொர்தெகாயின் உயர்வு, எஸ்தருடைய அந்த ராஜ மேன்மைதான் யூதா ஜனங்கள் மீண்டுமாய் எருசலேமுக்கு திரும்பி வர காரணமாய் இருந்திருக்கிறது. நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவருடைய உயர்த்துவார். நிச்சயமா அவங்க திரும்பி வந்தாங்க. அவருடைய சாம்ராஜ்யம், அந்த யூதா சாம்ராஜ்யம் மீண்டும் கட்டப்பட்டது. அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக மொர்தெகாயை உயர்த்தினாரே, அதை போல ஆண்டவர் காத்திருக்கிற மக்கள் நிச்சயமாய் உயர்த்தப்படுவார்கள். அதற்கென்று கர்த்தர் ஒரு கால குறிப்பை வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசி 7வது குறிப்பு, கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடினால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். இது நம்ம ஒண்ணு சேர்ந்து 7வது குறிப்பா வச்சுக்கலாம். விடுவித்து ரட்சிக்கிற கர்த்தர். கடந்த நாட்களில், கடந்த காலங்களில் எத்தனையோ தீமைகள் நம்மை சூழ்ந்திருந்திருக்கிறது. ஆண்டவர் நம்மை விடுவித்தார். ஆண்டவர் நம்மை தப்புவித்து ரட்சித்தார். அன்பானவர்களே, கடந்த மாதம் முழுவதும் நம்மை தப்புவித்து ரட்சித்த கர்த்தர், வியாதியிலிருந்து விடுவித்து நம்மை ரட்சித்த கர்த்தர், வறுமைகள் நெருக்கங்களிலிருந்து நம்மை விடுவித்து ரட்சித்த கர்த்தர், இந்த புதிய மாதத்திலும் கர்த்தர் செய்வார்னா உங்களை எல்லா தீமைக்கு நின்று தப்புவித்து ரட்சிப்பார். ஒருவகை துன்மார்க்கம் என்பது மனிதர்களையும் குறிக்கும், பிசாசையும் குறிக்கும். பிசாசுகளின் தந்திரங்களில் இருந்து நம்மை தப்புவித்து ஆண்டவர் செய்வாரு, நம்மை ரட்சிப்பார். இப்படியாக 7 ஆசீர்வாதங்களை
37ஆம் சங்கீதத்தில் பொல்லாத மனிதர்கள் மத்தியில் தேவ மக்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறதான மேன்மையாக தாவீது குறிப்பிட்டிருக்கிறார். அந்த குறிப்புகளை நான் மீண்டுமாய் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவது, ஆண்டவர் நம்முடைய இருதயத்தின் வேண்டுதலை நமக்கு அருள் செய்கிறார். இரண்டாவது, அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார். மூன்றாவது, நம்முடைய நீதியை விளங்க பண்ணுகிறார். நான்காவது, அவர் நம்மை தாங்குகிறார். ஐந்தாவது, அவர் நம்மேல் பிரியமாயிருக்கிறார். ஆறாவது, அவர் நம்மை உயர்த்துகிறார். ஏழாவது, அவர் நம்மை விடுவித்து ரட்சிக்கிறார். இப்படிப்பட்ட இந்த 7 மேன்மையான ஆசீர்வாதங்கள் இந்த புதிய மாதம் முழுவதும் உங்கள் ஒவ்வொருவருக்கும், உங்கள் குடும்பங்களுக்கும் உண்டாவதாக என்று சொல்லி வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையால் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.